தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் அக்டோபர் மாதம் 17, 19 ஆகிய தேதிகளில் நடைபெறவிருக்கிறது. இதனையடுத்து அதிமுக சார்பில் வேட்பாளர் பட்டியல் நேற்றுக்கும் முன்றைய தினம் அதிமுக சார்பில் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. நேற்றைய தினம் அதிமுக சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் திமுகவுடைய வேட்பாளர்கள் பட்டியல் நாளை வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்க பார்த்தோம். தொடர்ந்து அடுத்தபடியாக உள்ளாட்சி தேர்தலுக்கான மக்கள் நல கூட்டணி வேட்பாளர் பட்டியல் வருகின்ற 30ஆம் தேதிக்குள் இறுதி செய்யப்படும் என்று கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றுள்ள 4 கட்சிகள் மட்டுமே தொகுதி பங்கீடு செய்வதென முடிவு செய்திருக்கிறோம். அதற்கான பேச்சுவார்த்தைகள் மாவட்ட வாரியாக நடைபெற்று வருகின்றன. தொகுதி பங்கீடு அதே வேளையில் வேட்பாளர் தேர்வு இரண்டும் சமகாலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 30ஆம் தேதிக்குள் மக்கள் நல கூட்டணி தொகுதி பங்கீடு மற்றும் வேட்பாளர் தேர்வை நிறைவு செய்வோம். 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதிக்குள் வேட்புமனு தாக்கல் தமிழகம் முழுவதும் நடைபெறும்.